How many are blessed by today worship and so far blowing? ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க சுரமண்டலத்தாலும் எக்காலத்தாலும்? So before we go into the message, as I told you yesterday, we always do one thing. What is that? ஆமென். நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை செய்வோம்னு உங்களுக்கு தெரியும். என்ன செய்வோம்? ஆமென். So right now we are going to pray for Israel. நாம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க போகிறோம். I know that this church always pray for Israel. எனக்கு தெரியும் இந்த சபை இந்த திருச்சபை இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. Don't look at the time, we will finish at the right time. நீங்க நேரத்தை பார்க்காதீங்க, கரெக்டான நேரத்துல முடிச்சிடலாம். Because today is a day God has planned to bless you. ஆமென். இந்த நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார். Lord, in this time we stand in the gap for the nation of Israel, Lord. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக திறப்புல நிற்கிறோம். Lord, their rejection we got the salvation, Lord. அப்பா, அவர்களுடைய புறக்கணிப்பு நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். We are enjoying this wonderful blessed life. It's all because of you alone, Lord. இந்த ஆசீர்வாதமான நாளை நாங்கள் அனுபவிப்பதற்கு அவர்களுடைய புறக்கணிப்பு ஆண்டவரே. So in this day, Lord, we also pray for their salvation, Lord. இந்த நாள்ல நாங்கள் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We believe in that, Lord. The salvation come upon all both the Jews and Arab people living in Israel, Lord. நாங்க விசுவாசிக்கிறோம் யூதர்களும் அரபியர்களும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று. And we pray for the hostages who are still in the hands of the enemy, Lord. They will get released and they will join their families very soon, Lord. ஆண்டவரே, ஹோஸ்டேஜா பணைய கைதிகளா கொண்டு போகப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Very soon they will join with their families and they will rejoice, say that my Lord has given me the freedom. அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வந்து தன்னுடைய தேவன் என்னை காப்பாத்தினார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லும்படி செய்வீராக. Thank you for restoring the peace in Israel and Jerusalem, Lord. நீங்கள் சமாதானத்தை திரும்ப கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for answering our prayers, Lord. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்க பதிலளிக்கிறபடினால நன்றி. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. ஆமென். I also encourage you that in each and every day your prayer, just spend a few minutes of time to pray for Israel. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இஸ்ரவேலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Because it's a secret of blessing that when you pray for Israel you will be blessed. இது ஒரு ஆசீர்வாதத்தின் ரகசியமாய் இருக்கிறது. நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தடையும். Because the Bible says I will bless those who bless me. ஏனா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். And moreover our Father loves Israel alone. நம்மளுடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலை நேசிக்கிறார். So when you start praying for Israel, our Father will have great mercy on you and he will bless you, Lord. நாம இஸ்ரவேலை, அதனால நம் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலை நேசிக்கிறபடினால் நாம் இஸ்ரவேலை நேசித்து ஆசீர்வதிக்கும்போது நீங்கள் சுகித்திருப்பீர்கள். Hallelujah. ஆமென். Okay, so let's come to today's message. நம்ம செய்திக்குள்ள நாம வரலாம் இப்ப. Before I go into the message, I want to know that when I was blowing the shofar, I saw the vision that a wave of God's presence was going through each and every one of their heads. நான் செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நான் எக்காலத்தை ஊதிக்கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அலையாய் தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தேன். So God was breaking your Jericho walls and he is giving an open door blessing to many people. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருந்த எரிகோ தடையை உடைத்து திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. It's all belief in faith. You need to have that faith that my God has broken the Jericho walls and opened a door for me. நீங்க ஒன்றே ஒன்று வேணும் உங்களுக்குள்ள, இதே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். என்னுடைய தேவன் என்னுடைய தடைகளை உடைத்து எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்ததை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வேண்டும். How many believe in that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Because we didn't plan to come here, but today is a God's plan for us to come over here and to bless you. ஆமென். நாங்கள் இங்க வரத குறித்து திட்டம் பண்ணவில்லை. தேவன் இதை தீர்மானித்து திட்டம் பண்ணினபடினால், உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் திட்டம் பண்ணினபடினால் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். I don't know this church, I don't know who is Pastor Suresh, but God divinely connected us.
எங்களுக்கு இதற்கு முன்பாக பாஸ்டர் சுரேஷ் தெரியாது. ஆண்டவர் எங்களை டிவைனாக ஒரு தெய்வீக ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு கொடுத்தார். So because God has a plan to bless you this day, so something a mighty thing is going to happen today. ஏன் இந்த கனெக்ஷன் இந்த தொடர்பை கொடுத்தார்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறார். Because today God is going to break all your curses and change the curse into a blessing. இன்றைக்கு இந்த நாள்ல தேவன் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். Because Colossians 1:20 says that I have washed you with the blood and broke all your curses and changed everything into a blessing. ஆமென். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டதனால உங்களுடைய சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். The people may curse you, but those curses God has changed everything into a blessing. ஆமென். எந்த ஜனங்கள் உங்களை சபித்தார்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். We are not a big pastors or anything, but God has used us to make this, to change your curse into a blessing. நாங்க ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் கிடையாது. ஆனா என்னுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். How many believe that today God is going to change your curses into a big blessing for you? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாள்ல உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்? Because we don't walk with what we see, but we walk with faith what God has for us. நாம என்ன பார்க்கிறோமோ அதன்படி நடக்காமல் நாம் விசுவாசத்தின்படி பார்த்து நாம் நடக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Because once upon a time I was cursed like anything, but today God has changed me to a big blessing to go to the nations and bless everyone. ஆமென். ஒரு காலத்துல நான் சபிக்கப்பட்டவனா இருந்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை வைத்திருக்கிறார். So same like that, God is going to change you also and make a big blessing so that everyone who is seeing you will say that wow, this person is so blessed. இதே என்ன மாதிரியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை சுற்றி உள்ள கண்கள் எப்படி இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். But only one thing is you need to believe in that my God is going to bless me. ஒரே ஒரு காரியம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். Because without belief or without faith you cannot move forward. நீங்க அவர் மேல நம்பிக்கை இல்லை என்றால் அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் விசுவாசம் இல்லாமல் உங்களால முன்னேறி செல்ல முடியாது. Because today I am standing in a church, but once upon a time I was telling that my foot will never step into the church. இன்னைக்கு நான் இந்த திருச்சபையில நிற்கிறேன். ஒரு காலத்துல நான் சொன்னேன் என் கால் தேவாலயத்திற்கு வராது என்று சொன்னேன். Same words which I was speaking today, I am saying that my foot will never step into a temple where an idol was there. அன்றைக்கு நான் சொன்னேன் என் கால் சர்ச்சுக்குள்ள வராது என்று சொல்லி அதே வாயினால நான் சொல்றேன் என் கால் விக்கிரகம் இருக்கிற இடத்திற்குள்ள போகாது என்று சொல்லி வருகிறேன். That's how the God has changed me, because our God is a God who is supernatural and more powerful than any other thing in this world. என்னுடைய தேவன் அப்படியே என்னை மாற்றி இருக்கிறார். எனக்காக அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிக்கிறார். Hallelujah. Hallelujah. I want to tell you that I was born in a Brahmin family. நான் உங்களுக்கு என்ன பத்தி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். You know about the Brahmins, how ritual and how sacred they are. உங்க எல்லாருக்கும் தெரியும் பிராமணர்கள் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி. So from my childhood I was brought by like that, saying that we need to do all these rituals and be sacred always. நான் சிறு வயது முதல் இப்படியாக வளர்க்கப்பட்டேன். என்னுடைய கடமைகள் விக்கிரக காரியங்களை எப்படி நாம் இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டு நான் வளர்க்கப்பட்டேன். Because the Brahmins think that they are the high priest family, they can do everything but not by others. பிராமணர்கள் சொல்லுவார்கள் நாம தான் ஹை பிரீஸ்ட் என்று சொல்லுவார்கள். So they think that they are the high priest, they can go into the temple, they can touch the idols and anything, but it's not, many people are not eligible for that. நம்ம தமிழ்ல பூஜாரிகள்னு சொல்றாங்களே, ஹை பிரீஸ்ட் நம்மளுடைய வேதாகமத்துல ஆசாரியர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஆசாரியர்கள்னா யாருன்னா தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாடி போய் நிக்கிறவங்க தான் ஆசாரியர்கள்.
பிரதான ஆசாரியர்கள் தான் ஹை priest. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய இங்கே இந்துக்கள் கோயில்ல அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களை நாம் பூஜாரிகள் இல்ல சாமியார்கள் சொல்றோம். அந்த நம்மளுடைய வேதாகமத்துல ஹை priestன்னு சொல்லுவாங்க, இல்ல பிரதான ஆசாரியன் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நீங்க தான் அவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லி. So these Brahmins are thinking that they are the only one who can do all these things. பிராமணர்கள் அவங்க சொல்லுவாங்க, கடவுளுக்கு முன்பாக நாம் மாத்திரம் தான் நிற்கிறதற்கு தகுதி, நாம மாத்திரம் தான் சகலவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள். So that's why I was brought from my childhood. இததான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் நான் வளர்ந்தேன். From the childhood they would say that we should not touch this, we should not mix with these people, we should not go to these places. அவங்க சொல்லுவாங்க, இத தொடாத, அவங்களோட பேசாத, அவங்க வீட்டுக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாதன்னு எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். Because touching something else which is a big sinful for the Brahmin's life. அவர்களுடைய இனத்தில் இல்லாதவர்களை தொட்டா இது ஒரு பெரிய பாவம், நம்மளுக்கு இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். By God's grace today I got saved and I have been traveling to the nation to say that there is no other God than who is more superior than Jesus. தேவனுடைய கிருபையினால தேவன் என்னை தொட்டு ரட்சித்தார். இன்றைக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு கல்லுகளும் கடவுள் அல்ல, இயேசு ஒருவரே மெய்யான கடவுள் என்று சொல்லி வருகிறேன். One day when I was thinking to marry a Christian girl, ஒரு நாள் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். So I went to my family saying that I am going to marry a Christian girl. நான் என் குடும்பத்திட்ட சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். My family was standing again and saying that, Kiran, what you are thinking about? We are the Brahmin family, you cannot get relationship with a Christian family. என் குடும்பம் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியில விழுந்தார்கள். நாம ஒரு பிராமண குடும்பம் எப்படி ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து எடுத்துக்கொள்வது என்று சொல்லி. I said that no, something is pushing me to marry this Christian girl. நான் சொன்னேன், இல்ல, என் இருதயத்துல ஏதோ என்னை உந்தி தள்ளுகிறது, நான் இந்த கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். So I married her against my family saying that I will live with her alone. நான் என் குடும்பத்துக்கு விரோதமாக நான் இந்த கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். So they cursed me anything saying that Kiran, you have made a big sin, so you will perish and you will come back again saying that please help me, please bless me again. ஏனா என்னுடைய குடும்பம் என்னை பார்த்து சபித்தார்கள், நீ ஒரு பெரிய தவறை செய்து விட்டாய், நீ ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டாய், நீ தோல்வி அடைவாய், நீ அழிந்து போவாய், மறுபடியும் என்னிடத்துல வந்து சொல்லுவாய் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லுவாய். After marriage when we went to our home, they said that you have sinned, so you should not even step into our house. என் திருமணத்திற்கு பின்பு நான் என்னுடைய வீட்டிற்கு போயிருந்தேன். அவர்கள் சொன்னாங்க, நீ ஒரு பெரிய பாவம் செய்துட்ட, உன் கால் எங்க வீட்டிற்கு வரக்கூடாது என்றார்கள். They washed the place where I was standing, they washed it and saying that your sinful legs should not even step into our house. நாங்க நின்ற இடத்தை அவர்கள் கழுவிட்டு சொன்னாங்க, உன்னுடைய பாவமான கால்கள் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது என்றார்கள். So I was so broken saying that God, what is a mistake I have done. நான் வந்து ரொம்ப உடைக்கப்பட்டேன், கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுதேன். Because I used to go to the temples and I should do all the rituals and everything. நான் ஒவ்வொரு நாளும் கோயில்களுக்கு சென்று வணங்குவது என்னுடைய வழக்கமா இருந்தது. But still just marrying a Christian girl will change everything. நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்ததனால இது எதுவுமே மாறாதே, நான் உனக்கு வந்து பூஜை செய்கிறேனே என்று நினைத்தேன். But so my heart was broken, but we made an agreement saying that see, today we are suffering because I have married you, so we will have an agreement. நான் என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், நான் உன்னை திருமணம் செய்ததனால நான் இந்த மாதிரி ஒரு சோகத்துல இருக்கிறேன், நம்ம ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வோம் என்று சொன்னேன். I will not come to the church, you go to the church, I will go to the temple as I was like. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் உன்னை கோயிலுக்கு வான்னு சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு என்னோட கோயில்களுக்கு நான் செல்லுவேன் என்று சொல்லி உடன்படிக்கை. So we both agreed and we decided that I will never come to the church and I will never compel her to come to a temple. நாங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நீ கோயிலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். Everything was going good for 4-5 years. இப்படியாக ஒரு 4-5 வருடங்கள் சென்றது. So one day when I was going to the temple, she asked me, every time you go to the temple, why you are taking so long time? ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய கோயிலுக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் என் மனைவி என்னிடத்துல கேட்டால், ஏன் இன்னைக்கு ரொம்ப தாமதமாக வந்தீர்கள் என்றால். I said that you are just worshipping a small God, but my God is a superior God.
you can see how millions of people are waiting to see this God. நான் சொன்னேன், நீ ஒரு சின்ன கடவுளை வணங்குற, நான் ஒரு பெரிய கடவுளை வணங்குறேன். கோடிக்கணக்கான ஜனங்கள் அங்க காத்திருந்து அந்த கடவுளை நாங்க வணங்கிட்டு வரணும் என்று சொன்னேன். Then she asked me, okay, you're doing all these things, but at any time did your God spoke to you? சரி, நீங்க இதெல்லாம் செய்றீங்களே, உங்க கடவுள் உங்ககிட்ட பேசினாரா என்று அவள் என்னிடத்தில் I கேட்டாள். said that there is no God in this world who can speak to us. We need to pour our heart to the God, and we need to pour milk and honey and anoint the God. நான் இந்த உலகத்துல எந்த கடவுளும் பேசாது, நான் தான் போய் கடவுளை அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். நான் பால்னாலும் தேனுனாலும் நான் போய் என் கடவுளை அபிஷேகம் பண்ணணும். இந்த உலகத்துல எந்த கடவுள்களும் பேசாது என்று சொன்னேன். She just continued saying that, see, my God is a God who will anoint us with milk and honey, and when he kneel down and pray, he will come and speak to us. அவ என்னிடத்தில் சொன்னா, என்னுடைய கடவுள் என்கிட்ட பேசுவாரு, நான் அவரை அபிஷேகம் பண்ண தேவையில்ல, அவர் என்னை அபிஷேகிப்பாரு, முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் போதும் தேவன் என்னிடம் பேசுவார் என்று சொன்னார். I said that, okay, if it is real, let your God come and speak to me, and my ears are open for to listen to him. அப்படியே உன் கடவுள் பேசினார்னா உன் கடவுள் வந்து என்கிட்ட பேசட்டும், என் காது கேக்குதா என்று நான் சொன்னேன். He said that, okay, give me 3 days time, I am going to fast and pray, my God is going to come and speak to you, and he will anoint you. உடனே அவ சொன்னா, அப்ப எனக்கு ஒரு 3 நாள் எனக்கு காலத்தை கொடு, நான் உனக்காக 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன்னிடம் பேசுவார் என்றார். Then I asked her, okay, take 3 days, but within these 3 days, if the God doesn't speak to you, you need to throw this Bible out of the house and come to the temple with me. அப்ப 3 நாள் நான் உனக்கு தரேன், இந்த 3 நாள்ல தேவன் என்னிடத்துல பேசவில்லை என்றால் இந்த வேதாகமத்தை தூக்கி எறிந்து விடுவாயா என்றேன். She was very confident saying that, yes, I am ready for the challenge. Within 3 days, my God will come and speak to you and anoint you, and he will touch you and show his face to you. அவர் ரொம்ப தைரியமா சொன்னா, நிச்சயமாக தேவன் 3 நாளுக்குள்ள உங்ககிட்ட பேசுவாரு, நிச்சயமாய் அவர் உன்னிடத்துல பேசுவார் என்றால். I asked her, how you are getting this confidence? She said, my God is a God who shows the visions to me. He already showed me that one day you will come to the church and you will be preaching. எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய தைரியம் இருக்குது, எப்படி தேவன் வந்து பேசுவாரு சொல்ற? அவள் சொன்னா, தேவன் உன்னிடத்துல பேசுவார், ஒரு நாள் நீ தேவாலயத்திற்கு வருவாய் என்றாள். Hallelujah. Hallelujah. So I said that, okay, let it see, but within 3 days, if he doesn't speak, are you sure that you are going to throw this Bible out of this house? இந்த 3 நாளுக்குள்ள தேவன் என்னிடத்துல வந்து பேசவில்லை என்றால் நீ பைபிளை தூக்கி எறிஞ்சிடுவியா என்று கேட்டாள். She said very confidently, yes, within 3 days, if my God doesn't speak, I am ready to throw this Bible out of the house. அவள் நிச்சய உறுதியா சொன்னா, நிச்சயமா தேவன் உன்னிடத்துல பேசுவார், பேசவில்லை என்றால் தூக்கி எறிந்து விடலாம் என்றாள். So I was so happy that within 3 days this Bible will not be there, and she will be coming to the temple with me, so we can all go to the temple as a family. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 3 நாளுக்குள்ள இந்த பைபிளை தூக்கி போட்டுடலாம், என் கூட இவ கோயிலுக்கு குடும்பமா வருவான்னு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். So I was thinking that, okay, at last she is going to change and come to me temple, so that my family will accept and we all can live a blessed life. நான் நினைச்சது, என் இருதயத்துல நினைச்ச, கடைசியா எப்படியோ இவ கோயிலுக்கு வந்துட்டா என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்தேன். So I was thinking that, but God's vision is a different. நான் அப்படி நினைச்சேன், ஆனா தேவனுடைய திட்டம் வேற. So she started the fasting prayer for the first day. அவ முதலாம் நாள் உபவாசித்தாள். I was just laughing at her, thinking that, okay, this is all a waste of time for her. நான் நினைச்சேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் நேரம், இதெல்லாம் சும்மா அப்படி என்று நினைத்தேன். The second day also she was sitting in the same place, she was worshiping the. அவ இரண்டாவது நாள் அதே இடத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தாள். I went to her and said that you are wasting your time and your health. Stop this prayer and come, let us go to the temple, and because my God is a superior God. நான் சொன்னேன், இதெல்லாம் வீணு, இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, வா என் கூட கோயிலுக்கு வா என்று அழைத்தேன். She said, don't disturb me. Today my God spoke to me saying that by today night my God is going to come and anoint you, and he is going to speak to you. அவள் சொன்னா, என்ன தொந்தரவு செய்யாத, தேவன் என்கிட்ட சொல்லிட்டாரு, கர்த்தர் நிச்சயமாய் உன்னிடத்தில் பேசுவார். Okay, I said, let me see, I am ready. Where is he? He said, God will surely come at one appointed time and he will speak to you. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க பேச சொல்லு. அவர் சொன்னால், கர்த்தர் உனக்காக குறித்த நேரத்தில் நிச்சயமாய் பேசுவார். Hallelujah. Hallelujah. So at that time, and that the same night when I was sleeping, I got the vision with a pure white light. A hand came to me and saying that, Karen, hold my hand, I am going to bless you. நான் அந்த நாள் இரவு என்னுடைய சொப்பனத்துல ஒரு வெளிச்சத்திலிருந்து ஒரு கரம் என்னை நோக்கி பார்த்து சொன்னது, கிரண், என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். When I saw that vision, I was totally afraid. I just came out of the bed and was
fighting with us, said, stop your prayer. Something is disturbing my sleep. நான் அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் பயந்து எழுந்து வந்து சொன்னேன், உன் ஜெபத்தை நிறுத்து, என்னை ஏதோ தொந்தரவு செய்கிறது என்று சொன்னேன். She asked what happened. I said, a white light with a hand coming that hold my hand. நான் என்ன ஆச்சு என்று அவள் என்னை பார்த்து கேட்டாள். நான் சொன்னேன், ஒரு வெளிச்சத்திலிருந்து ஒரு கரம் என்னை நோக்கி கூப்பிட்டு என்னை ஃபாலோ பண்ணு, என்னை தொடர்ந்து வா என்று சொல்லுகிறது She said என்றேன். that white light is about Jesus, because Jesus is a God of purity. White means he is Jesus alone. Jesus is trying to speak to you. ஆமென். அவள் சொன்னாள், வெளிச்சம் என்றால் இயேசு, இயேசுவே பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வெளிச்சம், அவரே மெய்யான ஒளி, இயேசுவே உன்னிடத்துல பேசியிருக்கிறாள் என்றாள். But I said, no, I see just a hand, but you said that Jesus will come and speak to you. I need to see him, then only I will believe in நான் this. சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, நீ இயேசு தானே வந்து பேசுவான்னு சொன்னேன், இந்த கை வந்தாலும் நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னேன். She said, okay, go and sleep. I will again continue to my prayer. My God will surely come and show his face to you. அவ சொன்னா, நீ போய் தூங்கு, நிச்சயமா தேவன் உன்னிடத்துல பேசுவார். The next day, third day being a Sunday, in the morning she was getting ready for the church. அவள் மூன்றாம் நாள் தேவாலயத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். She said, Kiran, what is your plan for today? Can you come to the church with me? அவ கேட்டா, உனக்கு இன்னைக்கு உனக்குன்னு ஏதாவது இருக்கிறதா, இல்லனா என் கூட சபைக்கு வர முடியுமா என்று கேட்டாள். I said that my foot will never step into the church, because நான் சொன்னேன், என் கால் என்றைக்கும் சபைக்குள்ள வராது என்றேன். Because already my family are cursing me for marrying you. Now if I step into the church, they will again curse me, and we will go more bad and bad. நான் என்னுடைய குடும்பம் என்னை சபித்து கொண்டிருக்கிறது, நான் சாபத்துல விழுந்துட்டேன், உன்னை திருமணம் செய்தேன் என்று மறுபடியும் நான் ஒரு பெரிய சாபத்தையும் பாவத்தையும் செய்ய மாட்டேன், நான் சபைக்குள்ள வர மாட்டேன் என்றேன். She said that no, yesterday night Jesus was trying to speak to you, but you rejected it. But today my God has already spoken to me, saying that he is going to anoint you and he is going to bless you. Please come to the church. நேற்றிரவு தேவன் உன்னிடத்துல பேச விரும்பினார், நீ அதை புறக்கணித்தாய். இன்றைக்கு தேவன் நிச்சயமாய் உன்னோட கூட பேசுவார், திருச்சபைக்கு வா, கர்த்தர் என்னிடம் சொன்னார் என்று சொல்லி அழைத்தாள். It's only for just for 2 hours. Just come with me for 2 hours. If within these 2 hours, if the God doesn't speak to you, we can throw this Bible and we can go to the temple. ஒரு 2 மணி நேரம் மாத்திரம் தான் நீங்க வந்தீங்கன்னா போதும், இயேசு அந்த 2 மணி நேரத்துல உங்ககிட்ட பேசலனா என்னுடைய வேதாகமத்தை தூக்கி எறிந்து விடுகிறேன் என்றாள். So that word touched me. I was like, okay, 2 hours. So within 2 hours, God is not going to speak. So on the way, we'll throw this Bible out and we will go to the temple. நான் நினைச்சேன், ஓகே 2 மணி நேரம் தானே, போயிட்டு அந்த வர வழியில அந்த பைபிளை தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைத்தேன். But I told her that I will come to the church, but I will not take any of my rituals or anything. I will not touch Bible. I will not even proclaim the name Jesus from through my mouth. நான் சொன்னேன், நான் வருவேன், நான் என்னுடைய நாமங்களை தரித்து கொண்டு வருவேன், நான் பைபிளை தொட மாட்டேன், நான் வந்து அவருடைய இயேசுன்ற பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். She said that my God is a God who will accept you as you are. அவ சொன்னா, என்னுடைய தேவன் நீ இருக்கிற வண்ணமாய் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்றாள். So that day, that is the first day. Now in the month of November, I went to the November 2009. I went to the first time. That is the first time I was stepping into the church. நான் முதலாவது தரமாக 2009 நவம்பர் மாதம் என்னுடைய கால்கள் அந்த தேவ ஆலயத்திற்கு சென்றது. When I was stepping into the church, something I was feeling pain in the heart, saying that, oh, I'm doing another sin by walking into the church. என் இருதயத்துல பிசாசு பேசினா என்னன்னா, ஐயோ நான் இன்னொரு பாவம் செய்யறேன் போல இருக்குன்னு தோணுச்சு. But something I was happy that, okay, if I just sit for 2 hours, we can throw this Bible and we can go out to the temple as a family. ஆனா நான் இன்னொன்னு நினைத்தேன், 2 மணி நேரம் இங்க போயிட்டோம்னா அந்த பைபிளை தூக்கி போட்டலாம், நான் குடும்பமா கோயிலுக்கு போலாம்னு யோசித்து. So when we went into the church, I was asking her, where is Jesus? I don't see anything, but just a persons are standing and speaking something. நான் சர்ச்சுக்குள்ள போயிட்டு, எங்க இயேசு எங்கேயும் காணோம், சும்மா ஒரு மனுஷன் நின்னு பேசிக்கிட்டு இருக்காரே அப்படி என்று கேட்டேன். She said that we don't worship the idols, but we worship the true living God. அவ சொன்ன, நாங்கள் விக்கிரகங்களை வணங்குவதில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம் என்றாள். So she said, okay. I said, okay, whatever it may be, let me sit over there. I will not do anything. You do whatever you want. I will wait for 2 hours and then we will go. நான் சொன்னேன், சரி எதுவா இருந்துட்டு போதும், 2 மணி நேரம் தானே, நான் அதை இங்க உட்கார்ந்துட்டு போறேன் என்றேன். So she was worshiping. Everyone was worshiping, and she was also started to worshiping. Everybody
எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவளும் கூட ஆராதனை செய்து I was கொண்டிருந்தாள். again mocking her, saying that you say that where is Jesus? There is no Jesus here, but only the people are standing and worshipping. நான் கேட்டேன், எங்க இயேசு வருவாரு சொன்னேன், இயேசுவை காணோம், எல்லாம் நின்னுட்டு பாடிட்டு இருக்காங்க என்று She கேட்டேன். said, don't disturb me. This is the time. Jesus is going to come and he is going to anoint you very soon. ஆண்டவர் என்னை தொந்தரவு செய்யாத, நிச்சயமா ஆண்டவர் வந்து உன்னிடத்துல பேசுவார் என்றேன். In the next few minutes, without my knowledge, I was sitting because everyone was standing, but I was the only person who was sitting in the seat. I was just looking around, but without my knowledge, I stood up and I saw the face of Jesus, and my eyes are filled with tears, saying that Jesus told me that hold my hand, from today onwards I am going to bless you. எல்லாரும் வந்து எழுந்து நின்று ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. நான் பின்பக்கம் அமர்ந்து கொண்டிருந்தேன். என்னை அறியாமல் நான் எழும்பி நின்று கண்ணீரோடு எனக்கு முன்பாக நின்ற இயேசுவை பார்த்தேன். அவர் என்னை தொட்டார். எனக்கே தெரியாமல் நான் எழுந்து நின்று தேவனை ஆராதித்தேன். அவர் சொன்னார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்றார். Jesus spoke to me that day that I washed all your sins through my blood and I changed every curse which your family cursed into a big blessing for you. இயேசு அன்றைக்கு என்னிடத்துல சொன்னார், என்னுடைய இரத்தத்தினால உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கழுவி விட்டேன். உன் குடும்பம் உன் மேல போட்ட சாபங்களை நான் கழுவி விட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்றார். So that day after the service we came home and we took all the idols and we put it in a trash. நான் அந்த நாள் ஆராதனை முடிந்தவுடன் நான் வீட்டுக்கு சென்று என் வீட்ல இருந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குப்பையில போட்டேன். Hallelujah. Hallelujah. Our God is a God who can change the curse into a blessing for you. நம்மளுடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். From that time onwards we started to pray in home as a family. அந்த நாள் முதல் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு குடும்பத்துல ஜெபித்து கொண்டிருந்தோம். God taught me about the early morning prayer. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அதிகாலையில எழுந்து ஜெபிப்பது எப்படி என்று. Because I used to go to the temple early in the morning, so நான் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு அதிகாலையில எழுந்து செல்வது எனக்கு வழக்கம். This was very wonderful for me to rise up early in the morning by 4 o'clock and sit in the prayer and நான் proclaim the Bible. அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து தேவனை ஆராதித்து துதிப்பது எனக்கு ரொம்ப லகுவாக இருந்தது. Because the Bible says that those who seek God in early morning are so much blessed. ஆமென். அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறபடியினால நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். So we used to pray every day morning from 4 to 7. Every day we proclaim. நாங்க இங்கே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் குடும்பமாக ஜெபிப்போம். The moment I got the salvation, I see the changes of blessing in my life. நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை என் கண்களால் காண முடிந்தது. Even in my office, when my close colleagues, whoever saw me saying that, Kiran, there is a mighty change in you. நான் என்னுடைய அலுவலகத்துல வேலை செய்யும் பொழுது கூட என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, ஏதோ ஒரு வித்தியாசத்தை உன்னிடத்துல நான் காண்கிறேன் என்றார்கள். I said boldly that it's by Jesus alone who can do mighty things for me. நான் உங்ககிட்ட சொன்னேன், இது இயேசு மாத்திரமே செய்ய முடியும். இயேசு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்றேன். They were all shocked. Kiran, is it you? The name of Jesus coming from your mouth. You are a Brahmin. கிரண், நீ ஒரு பிராமணன் அல்லவா? இயேசுன்ற பேரை எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். I said that no, whoever it is, my Jesus can accept whoever. It's not about the Brahmin or he just accepts each and everyone who is coming to him. நீ பிராமணனோ இல்ல சாதாரண மனுஷனோ, இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். இயேசு எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்றேன். So that's how God gave the boldness to speak about him to many people through me. கர்த்தர் என்னிடத்துல இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தார். என்னுடைய நண்பர்களோடு சக ஊழியர்களோடு பேசுவதற்கு, இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். So everyone who was seeing me, they're saying that there is some supernatural changes in you and you are able to be blessed. I said, it's all because it's not by me, it's not by my talent, the talent was given by Jesus ஒரு alone. பெரிய காரியத்தை உன்னிடத்துல பார்க்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருக்கிறாய், ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது, என்ன என்று என்னை கேட்டவர்களிடத்துல நான் சொன்னேன், அது எல்லாம் இயேசுவின் மகிமை, இயேசு ஒருவரே என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்றேன். So from 2009 to 2014, I saw the blessings in my office and I was promoted to a manager level. ஆனா 2009 இருந்து 2014க்குள்ள என்னுடைய அலுவலகத்துல எனக்கு நிறைய சேஞ்சஸ், எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்தது, பதவிகள் உயர்ந்தது.
So in 2014, again God spoke to me saying that, Kiran, you are just living the blessed life. When you are going to tell about this blessing to many other people? ஆண்டவர் 2014 என்னிடத்துல கேட்டாரு, நீ மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறாயே, நீ மற்றவர்களுக்கு எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறப் போகிறாய் என்றார். I said that, God, I have been coming to the church. I have been telling to my friends and everyone, whoever I see. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரேன், சின்ன சின்ன ஊழியங்களை வந்து செய்றேன், இதுக்கு மேல நான் என்ன செய்வது என்று கேட்டேன். God said, this is not enough. I'm going to use you more. Come out of this comfort place. I will use you mightily. ஆண்டவர் சொன்னார், இது போதாது, நீ உன்னை இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்றார். So in 2014 I resigned my job and I came for a full time ministry. 2014 என்னுடைய ஐடி கம்பெனியை நான் ரிசைன் செய்துவிட்டு நான் முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். You know one thing, when I was resigning my job, I didn't even tell my wife that I resigned. I came to home and I told that I resigned my job. From today we are going to do the ministry. நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் மனைவி கிட்ட கூட சொல்லல நான் வேலையை விட போறேன் என்று சொல்லி. நான் வேலையை விட்டுட்டு வந்து சொன்னேன், நான் வேலையை விட்டுவிட்டேன், ஊழியம் செய்ய போகிறேன் என்று வந்து one thing is, whenever God speak to you, please be prepared to do it immediately, because God likes people who does everything whatever he speaks to you. ஆமென். ஆண்டவர் பேசும் பொழுது உடனே கீழ்ப்படிந்து செய்கிறவனிடத்தில் கர்த்தர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். She was asking, you didn't even tell me. I said, when God spoke to me, I am always ready to accept it immediately. ஆமென். அவ கேட்டா, என்கிட்ட எதுமே ஒரு வார்த்தை சொல்லலையே என்று. தேவன் சொன்னா உடனே நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் செய்து விட்டேன். So in 2014 I came for the full time ministry, but working in IT company is very easy. Ministry is very hard. நாம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில, ஐடி கம்பெனில வேலை செய்வது ரொம்ப சுலபம், ஆனா ஊழியத்துல செய்வது என்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. So I was asking God, this is what you want me to do. I was just sitting in AC office before the computer and working very happily, but this ministry is very hard for me. ஆண்டவரே, நான் ஒரு ஐடி கம்பெனில ஏசி ரூம்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது, லகுவா இருந்தது, ஆனா இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். But God said me that the more I crush you, the more you will see the blessings. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ நொறுக்கப்படும்போது, நீ இடிக்கப்படும்போது, நீ மிகுந்த பயனுள்ள பாத்திரமாக, மிகுந்த அபிஷேகிக்கப்பட்ட அனாயிண்டிங் ஆயிலாக நீ மாறுவாய் என்று தேவன் சொன்னார். The more the olives are crushed, the more the oil will get. Same like that, whenever God is crushing you, you believe that my God is making me to be a more blessing to many people. ஆமென். அந்த நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒலிவ கொட்டைகள் இருக்குதுல, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பொருளை வச்சு எண்ணெயை நசுக்கி செக்கில் வச்சு இடிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒலிவ பழத்தை அது நசுக்கலனா அதுல இருந்து எண்ணெய் வராது, நசுக்கப்படலைன்னா, கிரஷ் ஆகலைன்னா அதுல இருந்து எண்ணெய் வராது என்று தேவன் சொன்னார். So then I believed in him, saying that, okay, the more I crushed, the more I will be blessed, be a blessing. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ உடைக்கப்பட நசுக்கப்படும் போது நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், அதிகமாய் உன்னை பயன்படுத்துவேன் என்றார். So we started to pray more and more for what to do and get the vision from the God. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம், அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம், தேவனிடத்தில் இந்த திட்டங்களையும் தரிசனங்களையும் பெற ஆரம்பித்தோம். Because Proverbs 29:18 says that where there is a vision, the man will not perish and he will live a blessed life. நீதிமொழிகள் 29 சொல்லுகிறது, தரிசனம் இருக்கிற இடத்துல அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Because God has a plan for each and everyone. That's why God gave the salvation to me and today he is using me mightily. ஏனென்றால் தேவன் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறார். அவர் என்னை குறித்ததான திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Today God has a vision for this church and God has a vision for pastor and God has a vision for you also. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். When she prayed, she believed in God and she believed in the vision that one day I will be coming to the church and I will be preaching. ஒரு நாள் அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தால், அவர் அந்த விசுவாசித்தால் தேவன் இந்த மனுஷனை குறித்ததான திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று அவள் விசுவாசித்து ஜெபத்திலே பெற்றுக்கொண்டாள். Same like that, when you pray,
God will show you the vision and you need to believe in it and you need to walk with it. அதே போல நீங்களும் ஜெபிக்கும்போது தேவனுடைய தரிசனங்களையும் திட்டங்களையும் விசுவாசித்து ஜெபிப்பீர்கள், ஆனால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Because when God gives a vision, He is sure He will give you the provision also. ஆண்டவர் தரிசனங்களையும் திட்டங்களையும் கொடுக்கும்போது அதற்கான தேவைகளும் கொடுக்கப்படும். But there is a time gap between the vision and the provision. அவருடைய தரிசனத்திற்கும் அவருடைய தேவைக்கும் நடுவுல ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது. We need to be wait in the presence of God in that during that time. நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும் அந்த இடைப்பட்ட காலத்துல. Because whenever God gives a vision, the devil will try to come and say that no, this is not, you are not eligible for this. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது பிசாசு உங்களிடத்துல வந்து பேசுவான், உனக்கு இது தகுதி இல்ல, உன்னால இதை செய்ய முடியாது, உன்னால இதை சாதிக்க முடியாது என்று சொல்லுவான். Because God's visions are always more higher than what we think. நம்ம தேவனுடைய தரிசனம் மிகவும் பெரியது, நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. Because when we plan with what we have, but God plans with what He has for us. நம்ம ஒரு காரியத்தை திட்டம் பண்ணும்போது நம்ம கரத்துல என்ன இருக்கிறது என்று பார்த்து திட்டம் பண்ணுவோம். தேவன் திட்டம் செய்யும் பொழுது அவருடைய கரத்தில் உள்ளவைகளை வைத்து அவர் திட்டம் பண்ணுகிறார். Today I believe that God is speaking to someone that, oh, you are thinking that what is the plan for me, what is my future. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை குறித்ததான திட்டத்தையும் நீங்க யாரோ ஒருத்தர் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, என்னை குறித்ததான திட்டங்கள் என்ன என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். God said that don't worry about anything, when whatever the vision I have for you, I will surely fulfill it for you. ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாத, உன்னை குறித்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். Because God is mighty God, He will surely fulfill the vision which He has for you. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ள தேவன், நிச்சயமாய் உன்னை குறித்ததான திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். But only thing is we need to wait patiently in the presence of the God until the vision comes to you. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்துல நீ பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தேவன் உன்னை குறித்ததான திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். Because in the book of Habakkuk 2:3 says that the vision will be surely fulfilled, but it will never tarry. ஆமென். ஆபகுக் 2:3 சொல்லுகிறது, தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும், அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று சொல்லுகிறது. But only one thing is we need to wait patiently, because I know that sitting in the presence of Lord in waiting time is very very hard. எனக்கு தெரியும், தேவ சமூகத்தில் காத்திருப்பது, நம்ம ஒரு காரியத்திற்காக காத்திருப்பது மிகவும் கடினமான காரியம், அது மிகவும் வலியை கொடுக்கும். But still when you wait patiently and sit in the presence of the God will surely fulfill the vision. நிச்சயமாக நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அது வாய்க்கும், அது தேவனால உண்டாகும். Because when God is preparing the vision which you have ready, which we have shown for you, we need to wait patiently until He fulfills that vision. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது உங்களை குறித்ததான திட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. So this is how the God gave us the vision, saying that I am going to take you to Jerusalem. ஆமென். இப்படிதான் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நான் உன்னை ஜெருசலேமுக்கு அழைத்து செல்ல போகிறேன். Saying that ministry is very hard, God gave me this big vision of moving my entire family to Jerusalem. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே மினிஸ்ட்ரி ஊழியம் ரொம்ப கடினமா இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எருசலேமுக்கு அழைத்து செல்ல போகிறேன். What, we going to Jerusalem? நான் சொன்ன, ஆண்டவரே நாங்க எருசலேமுக்கு போகிறோமா? Get ready. And He showed me the vision of Jerusalem house of prayer for all nations. ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நான் எருசலேமை அழைத்து செல்ல போகிறேன் என்று ஒரு தரிசனத்தை காமித்தார். அங்க இருக்கிற ஜெப இடத்திற்கு எங்களை அழைத்து சென்றார். So when I got in touch with this ministry, they said that here we don't pay you a salary, but here you need to come and volunteer as a prayer warrior to pray for the அந்த nations. ஊழியத்தை நாங்கள் அணுகிக் கொண்டே நாங்க எப்படி அங்க வருவது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்க இங்க வந்து தங்கணும்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு மாதத்திற்கு இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்றார்கள். I said, God, they are asking a big money, where is the money for me? ஆண்டவரே இவ்வளவு பணம் கேக்குறாங்களே, என்கிட்ட எங்க பணம் இருக்குன்னு கேட்டேன். God said that wherever the vision, the provision will surely come for you. நான் உனக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது அதுக்கான தேவை பார்த்து கொள்ளப்படும் என்றார். But only one thing is, for the first thing you need to give what you have in your hand. முதலாவது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது உன்னிடத்துல இருக்கிறதை கொடு என்று சொன்னார். I said that God, I don't have anything. Then God showed me that
you have the house which you have bought, which was bought by my நான் blessing. சொன்னேன் ஆண்டவரே என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் நான் தானே உனக்கு இந்த வீட்டை ஆசீர்வாதமா கொடுத்தேன் அதை எனக்கு கொடு என்றார். So I sold my house and paid all this money for this Jerusalem ministry. நான் என் வீட்டை விற்று அந்த பணத்தை நான் அந்த எருசலேம் ஊழியத்திற்கு செலுத்தினேன். When I was planning for all these things, my relations and all my friends came that, Kiran, are you mad? Selling everything and giving for the ministry? ஏன்னா இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது என் குடும்பத்தினர் நண்பர்கள் கேட்டாங்க, கிரண் நீ ஒரு பைத்தியக்காரன், இதெல்லாம் செய்ய யாருமே செய்ய முடியாது. I said that no, whatever my God tells me, I will do that. நான் சொன்னேன் இல்ல என் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ நான் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பேன். Even her parents are saying that, so what your husband is doing? First he left his job, now today he is selling his house, and today tomorrow you don't have anything for you. இவளுடைய பெற்றோர்கள் கூட கேட்டாங்க, என்ன உன் கணவர் நினைத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன பைத்தியம் பிடித்ததா என்று கேட்டார்கள். I said that my God has a big plan for me. When I walk through him, he will do mighty things for me. நாளை குறித்து நான் கவலைப்படுவதில்லை, தேவன் என்னை குறித்து பெரிய காரியம் வைத்திருக்கிறார், அவர் நிச்சயமா எனக்காக செய்து முடிப்பார். So we paid everything whatever we want for the first 1 year alone for this. நாங்க கையில வைத்திருந்த பணம் ஒரு வருடத்திற்கான பணம். Then the people started asking, okay Kiran, now for 1 year you paid, what about the rest years, what is your future? So ஒரு வருடத்திற்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு அடுத்த வருடம் என்ன செய்வே, உங்க எதிர்காலம் என்னாவது என்றார்கள். I said that my future is in my hand, but my future is in my God's hand. ஆமென். நான் சொன்னேன் எதிர்காலம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்றேன். But until now we paid only for 1 year. Today until for 9 years my God is giving the provision for me. ஆமென். நாங்க ஒரு வருடத்திற்கான பணத்தை செலுத்தினோம். இப்பொழுது 9 வருடங்கள் தேவன் எங்களுடைய தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். We don't know how the money comes in, but God is our provider. ஒத்தாசை எங்க இருந்து வரும்னு தெரியாது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து எனக்கு வரும். Even until today I don't have anything for tomorrow, but we are walking in faith saying that my God is my provider who can fulfill all my needs. எனக்கு நாளைக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, தேவன் சொன்னாருனா அவர் தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். This is what that faith I want you to be in your heart. இப்படிப்பட்ட விசுவாசம் உங்க இருதயத்துல வேண்டும். When you have the faith, God will surely fulfill உங்க it. இருதயத்துல விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாய் அவர் பார்த்துக் கொள்வார். So these are the two important things, the salvation and the faith need to be in your house and in your family. ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும், விசுவாசமும் ரட்சிப்பும். Today we are going to pray for your family. If there is anyone in your family who has not still got the salvation, maybe your husband or maybe your wife still not got the salvation, today we are going to pray for them and God is going to do mighty things for you. இன்றைக்கு நாங்க இந்த ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்க குடும்பத்துல விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தேவன் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Are you ready for that? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? Let us all rise up, and if there is any, think about the person who has not got the salvation. Think about it right now. We are going to pray for them. நீங்க உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் யாருக்காக உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமோ அவங்களை நினைத்து கொண்டு இன்றைக்கு நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க. You don't need to compel them, but when you sit and when you kneel down and pray, God is going to release the salvation government upon them. அவங்களை நீங்க வற்புறுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க ஜெபித்தீங்கன்னா போதும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. So let us all rise up and we'll start praying right now. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இவ்விதமாய் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹalleluya. ஹalleluya. யாரால சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும்? இயேசு ஒருவரால மாத்திரமே. நம்மளுடைய சாபத்திற்காக அவர் பலியானார், நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பலியானார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரியாந்தராபலவரபா. இயேசுவின் இரத்தம் ரட்சிப்பை கொடுக்கும். இயேசுவின் இரத்தம் சாபத்தை நீக்கும். இயேசுவின் இரத்தம் பாவத்தை நீக்கும். தலைமுறை சாபங்கள், தலைமுறை பாவத்துக்கு ஒரே பாவ நிவாரணம் இயேசுவின் இரத்தம். இயேசு ஒருவரே பாவ நிவாரணம், இயேசு ஒருவரே. ரியாந்தராபலவா. இயேசுவே சொல்லமா, இயேசுவே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசு
நாமம். அவன் இயேசுவே என்று கூப்பிட்டான். அந்த குருடன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒருவனுடைய சத்தம் இயேசுவை நிற்க வைத்தது. திரளான கூட்டத்தில் அவன் நடந்துட்டு இருந்தான். இயேசு நடந்துட்டு இருந்தார். அவன் ஒரு மூலையில ஒரு ஓரமா அமர்ந்து கொண்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு கத்துனான். யோசித்து பாருங்க, ஒரு கூட்டம் நசுக்குது, நெருக்குது. அவனுடைய விசுவாசம் உள்ள சத்தம் இயேசுவை நிற்க வைத்தது. உங்களுடைய விசுவாசம் இயேசுவை நிற்க வைக்கணும். நின்னு என்னப்பா நான் உனக்கு செய்யணும்னு கேட்க வைக்கணும். உங்க விசுவாசம் இயேசு நிமிர்ந்து பார்க்க வைக்கணும். சகேயுவின் விசுவாசம் பாருங்க, இயேசுவை நிமிர்ந்து பார்க்க வைத்தது. முந்தி கொண்டு ஓடினான். இயேசுவை இன்னைக்கு எப்படியாவது நான் பார்க்கணும், இயேசு என் வீட்டுக்கு வரணும்னு அவன் இருதயத்துல நினைத்தான். இயேசுவை அவன் நிமிர்ந்து பார்க்க வைத்தான். சகேயுவே, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, நான் உன் வீட்டுக்கு வரேன், வா, கீழே இறங்கி வா. மகனே, மகளே, சகேயுவை போல உனக்கு விசுவாசம் வேண்டும். இயேசுவை நிமிர்ந்து பார்க்க வைக்கணும். நீ எங்க இருந்தாலும் அவர் உன்னை பாப்பாரு. வா, கீழே வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். இயேசுவை உட்கார வைக்கிறீங்களா? இயேசுவின் பாதத்துல நீங்க அமர்றீங்களா? அவள் இயேசுவின் பாதத்தை அமர்ந்து ஓயாம முத்தம் செய்தாள். விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்துல ஊற்றினாள். அவள் ஊற்றின மாத்திரத்துல இயேசு சொன்னாரு, இவள தொந்தரவு செய்யாத, இவ செய்யறது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், இவ என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமானபடினால அவ சாபத்தை நான் மாற்றுகிறேன், அவள் பாவத்தை நான் முறித்தேன். எங்கெல்லாம் என்ன பத்தி பேசப்படுதோ அங்கெல்லாம் இவளை பத்தி பேசப்படும் அப்படின்னு சொல்றாரு இயேசு. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா, அல்லேலூயா, யெகோவா, அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் ஒழிந்திருக்கும், உங்க நாமம் உயர்ந்த போது கன்மலையும் கரைந்து போகும். அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த உனக்கு விரோதமாய் இருக்கிற புயல் காற்றை நிறுத்துவார். அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த பெரிய பர்வதம் சமவெளியாக மாறும். சொல்லுங்க, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெரிதணும். அல்லேலூயா.
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உனக்கு விரோதமா போடப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். உனக்கு விரோதமா சாட்சி சொன்னாங்களே அதை அவர் கேன்சல் பண்ணி போட்டார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. அவர் நாமம் உயர 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 உயரணும். ஓடா பாடா சந்தரபல. சொல்லுங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. இயேசுவே, பாபா 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 உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ரந்தடவா இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. பெத்தேல்ல அவர் வானத்தின் வாசலை திறந்தது போல உனக்காக வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். உனக்காக வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. இது வானத்தின் வாசல், இது பரலோக ஏணி, இது பரலோக ஏணி. இந்த திருச்சபையை கர்த்தர் பரலோக ஏணியாக வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் தேவன் உங்களில் களி கூறுகிறார். அவர் எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தினபடியினால கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயர்ந்து நிற்பாய், நீ மேலே உயருவாய், நீ மேலே உயருவாய். கழுகுகளுக்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுகுகளுக்கு ஒத்த பலன் உன்னதத்திலிருந்து உனக்கு பலன் வரும். நீ கழுகுகளை போல உயர எழும்புவாய். கடைசியாக ஒரு முறை இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆமென். இயேசுவே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். ஆண்டவர் மேன்மை அடையணும். பாடுவே ஆமென். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. 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 யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா.
தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். நன்றி ராஜா. ஒரு நிமிடம் என்ன பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் இது போல இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது பயன்படுத்தின இது போல கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சபையில் இஸ்ரவேல் தேசத்தின் பாஷையில் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நம்மை சந்தோஷப்படுத்துவதனுடைய காரணம் யாருக்கா தெரியுமா? இஸ்ரவேலில் நடந்த அதை எல்லா கருத்தையும் இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் செய்ததற்கு காரணம் யாருக்கா தெரியுமா? என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆராதனை முடித்த பிறகு முதல்ல எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? இஸ்ரவேலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவர் அதை பார்க்குறார், அதை கவனிக்கிறான். ஆனால் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அந்த ஆராதனை, அந்த இசை கருவிகள், அந்த பாடல், அதெல்லாம் இந்த கிராமத்து சபைக்கு ஆண்டவர் பாருங்க நினைவு கூர்ந்து கொண்டு வந்து அவர் மகிமைப்படுகிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்கள சாதாரணமாக வளர்ந்து வருகிற ஊழியக்காரங்க நினைச்சிடாதீங்க. அவங்க மோகன் சிலாசஸ் அவங்களோட கூட இணைந்து ஊழிய செய்கிற ஊழியக்காரங்க உலகம் முழுவதும் சென்று ஊழிய செய்கிறாங்க. இப்போ அடுத்த மாதம் மலேசியா போகிறாங்க. இஸ்ரவேலுக்கு ஏரோப்ளேன் நிறுத்திட்டாங்க. அதனால் இப்போ அவங்க அங்கே போக முடியாமல் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு நல்ல மூத்த ஊழியர்கள். தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம மீது வைத்த அன்பினாலே இன்றைக்கு நம்மத்தில் அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, எங்கள் ஜனங்களாம் தாவீது வாசித்து அதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு. பாருங்க, தாவீது இது போல கருவிகளை தான் வாசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ட்ரம்பட் இதை தான் நாங்கள் அதை ஊதி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார்னா, கர்த்தர் உங்களையும் நம்முடைய சபையை எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்க. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். ஆமென். பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பான். சரி, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீங்க, உமக்கு நன்றி. ஆராதனை செய்து சாட்சி மூலமாக செய்தியை தந்து எங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான பாஸ்டர் குடும்பத்தாரை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் பொறுமையாய் காத்திருந்து அன்றைய ஆராதனையில் பங்கு பெற்ற சபையாரை இதற்கான ஆசீர்வாதத்தை மேலும் மறுமையிலும் நூறத்தினியாய் கர்த்தர் நீங்கள் தந்து அன்றைய விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் பலனடைய வளர பெருக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இன்னும் நாளுக்கு நாள் நாங்கள் அதை கர்த்தாவை பலப்படுத்தி அக்னியாய் அதை மாற்றி எழுந்து பிரகாசித்து இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருகிற வாரம் முழுவதும் சபையாரை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கர்த்தர் கொண்டு போய் அவர்களை நடத்தும்படி நான் செபிக்கிறேன். அடுத்த வாரம் நாங்கள் ஆராதனைக்கு வருகிற வரைக்கும் போக்கில வரத்திலும் தேவ தூதர்களை தேவ பிரசனத்தை வைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. பூமிக்கு மேல் வந்து கொண்டிருக்கிற எல்லா நாசங்கள், மோசங்கள், விக்கினங்கள், வியாதி, விபத்து, போராட்டங்களுக்கு கர்த்தர் தாமே சபையாராய் எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன சமாதான சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.